வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு வர வாய்ப்பே இல்ல. இப்படி வந்து சொல்ற மாரி தான், இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த தடவ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பாகிஸ்தான்ல தான் வந்து நடக்க போகுது. அதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணுவாங்களா? அப்படின்ற எதிர்பார்ப்பு தாங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும்போது தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து அங்க செக்யூரிட்டி மெஷர்ஸை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு 3 மேட்சஸையுமே லாகூர்ல வந்து நடத்த போறாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே நம்ம என்ன நினைச்சோம்னா, சரி பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா வரணும் அப்படின்றதுக்காண்டி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால எப்படியும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பல வருஷம் கழிச்சு இப்போ பாகிஸ்தானுக்கு டிராவல் ஆயிருவாங்க போல, இந்த ஒரு வரலாற்றை மாத்திருவாங்க போல அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா இப்போ ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். நம்மளோட பிசிசிஐ வந்து ஐசிசி கிட்ட வழக்கம் போல இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து ஹைபிரிட் மாடல்ல நடத்தினாதான் நாங்க வந்து வருவோம்னு சொல்லி இந்த மாதிரி கோரிக்கை வச்சதா ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. போன ஆசியா கப்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். போன ஆசியா கப் வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான்ல தான் வந்து நடக்க இருந்துச்சு. ஆனா நம்மளோட ஜெய்சா வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாருங்க. இல்லப்பா, நீங்க பாகிஸ்தான்ல நடத்தினா நாங்க வந்து வரமாட்டோம். ஒண்ணு நியூட்ரல் வெனில வந்து நடத்துங்க. அப்பதான் நாங்க வந்து வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவோட இந்த ஒரு கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அப்ப வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆசியா கப்ல நம்ம இந்தியா விளையாடுற மேட்சஸை மட்டும் ஸ்ரீலங்கால வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்பயும் அதே மாதிரி தாங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப மத்த மேட்சஸ் எல்லாத்தையுமே பாகிஸ்தான்ல வந்து நடத்திட்டு, இந்தியா விளையாடுற மேட்சஸை மட்டும் ஸ்ரீலங்காலயோ இல்ல துபாயிலயோ வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, போன தடவை ஆசியா கப்ல வந்து ஸ்ரீலங்கா வந்து விளையாண்டாங்க. அதனால நம்ம விளையாடுற மேட்சஸ் எல்லாத்தையுமே ஸ்ரீலங்கால வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஸ்ரீலங்காவே இல்ல. அதனால அப்படியே நியூட்ரல் வென்யூல கண்டக்ட் பண்ணா கூட, எந்த இடத்துல வந்து நம்ம இந்தியாவோட மேட்சஸை கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா வந்திருக்க போதுங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாகிஸ்தான் ரசிகர்களும் சரி, பாகிஸ்தானோட முன்னாள் வீரர்களும் சரி, பயங்கரமான எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு வராம இருக்கலாம்? ஒவ்வொரு தடவையும் இந்தியா இதே மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மற்ற டீம்லாம் வந்து வரலையா? இதே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இவங்களும் பெரிய டீம் தானே. இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து டிராவல் பண்றாங்க. இத்தனைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைலேட்ரல் சீரிஸ் வேற நடக்க போகுது. அதுக்கெல்லாம் வந்து மத்த டீம் வரதானே வந்து செய்றாங்க. அவங்கலாம் வந்து பாதுகாப்பா தானே வந்து விளையாட போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் ஏன் ஒவ்வொரு தடவை இதே மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து தவறு இல்லையா? நியாயப்படி இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தான் வந்து விளையாடணும். அதுதான் வந்து மரியாதைன்னு சொல்லி, இது மாரி பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும், இந்தியா வந்து இந்த விஷயத்துல இந்த மாரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டான டிசிஷன் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போயி, அங்க வந்து பாதுகாப்பு இல்லாம நம்மளோட பிளேயர்ஸ்க்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, அதுக்கு யார் பொறுப்பாவா? அதனால தான் நம்மளோட பிசிசிஐ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே, நாங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ பாகிஸ்தானுக்கு வந்து அனுப்ப மாட்டோம். நாங்க வேணும்னா வந்து ஆசியா கப்ப ஸ்கிப் கூட பண்ணிட்டு போவோம். ஆனா அனுப்ப மாட்டோம்னு சொல்லி ஆசியா கப் விஷயத்திலே தெளிவா வந்திருந்தாங்க. அதே மாரி ஒரு தெளிவான நிலைப்பாட தான் இந்த தடவை நம்ம பிசிசிஐ வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு என்ன மாரி நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமா இல்லையா? அதனால நம்மளோட பிளேயர்ஸோட பாதுகாப்ப கருத்துல வச்சு தான் இந்த மாரி வந்து ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்மளோட பிசிசிஐ வந்து இந்த விஷயத்துல என்ன மாரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.